ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3லிருந்து லைன் பை லைன் வினாக்கள் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா இயல் 1க்கும் இயல் 2க்கு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும் அப்படிங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த இயல் 3 அறிவியல் தொழில்நுட்பமில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 80 வினாக்கள் இருக்குது. அதில் 40 வினாக்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீதி இருக்க 40 வினாக்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் வினா, அகர வரிசையில் அறிவுரையை சொல்லும் இலக்கியம் எது? ஆத்திச்சூடி அகர வரிசையில் அறிவுரையை கூறும். செகண்ட் ஆப்ஷன். அடுத்து இரண்டாவது வினா, ஆத்திச்சூடியை முதலில் இயற்றியவர் யார்? ஆத்திச்சூடியை முதலில் ஔவையார் இயற்றியிருப்பார். அடுத்து மூன்றாவது வினா, புதிய ஆத்திச்சூடி என்று காலத்திற்கேற்ப அறிவுரையை கூறியவர் யார்? பாரதியார் புதிய ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்லி காலத்திற்கேற்ப அறிவுரையை கூறியிருப்பார். அடுத்து நான்காவது வினா, அறிவியல் ஆத்திச்சூடியின் ஆசிரியர் நெல்லை சு முத்து. அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சு முத்து, புதிய ஆத்திச்சூடி பாரதியார். அடுத்து ஐந்தாவது வினா, உடல் நோய்க்கு டேஸ் தேவை? உடல் நோய்க்கு ஔடதம் தேவை. ஔடதம் என்பதன் பொருள் மருந்து. ஔடதம் என்றால் மருந்து என்பது பொருள்படும். அப்போ உடல் நோய்க்கு ஔடதம் தேவை. அடுத்து ஆறாவது வினா, நண்பர்களுடன் டேஸ் விளையாடு? நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. ஒருமித்து என்பதன் பொருள் ஒன்றுபட்டு. ஒருமித்து என்பதன் பொருள் ஒன்றுபட்டு. அடுத்து ஏழாவது வினா, கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? கண்டு கூட்டல் அறி. செகண்ட் ஆப்ஷன் கண்டறி. அடுத்து எட்டாவது வினா, தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று நெல்லை சு முத்து யாரால் பாராட்ட பெற்றார்? தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களால் நெல்லை சு முத்து பாராட்ட பெற்றிருப்பார். அடுத்து ஒன்பதாவது வினா, கீழ்கண்டவற்றுள் நெல்லை சு முத்து பணியாற்றிய விண்வெளி மையம் எது? நெல்லை சு முத்து விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம், இந்த 3 விண்வெளி மையங்களிலுமே பணியாற்றியிருப்பார். இதற்கான விடை இவை அனைத்தும். அடுத்து 10வது வினா, நெல்லை சு முத்து டேஸுக்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார். நெல்லை சு முத்து 80ற்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார். 80. அடுத்து 11வது வினா, ஓய்வற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஓய்வு கூட்டல் அற ஓய்வற. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 12வது வினா, ஏன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது? ஏன் கூட்டல் என்று என்பதை சேர்த்து எழுதும் பொழுது ஏன் என்று. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 13வது வினா, ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது? ஔடதமாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஔடதமாம். அடுத்து 14வது வினா, பொருத்துக. பொருள் கொடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக பொருத்த சொல்லியிருக்காங்க. அணுகு என்பதற்கு விலகு என்பது தான் ஆப்போசிட்டாக வரும். ஐயம் பயத்தோடு இருக்கிறது, தெளிவாக இருப்பது. ஊக்கம் ஊக்கத்துடன் இருப்பதற்கு ஆப்போசிட் வந்து எதிர்ச்சொல் சோர்வு. உண்மை எதிர்ச்சொல் பொய்மை. இதற்கான விடை 4, 1, 2, 3. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 15வது வினா, வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கம் சாத்திரம் கற்போம் என்ற பாடல் வரி யாருடையது? இந்த பாடல் வரி பாரதியாருடையது. உங்களுக்கு இந்த லைன் பை லைன் வினாவோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா பேமெண்ட் இருக்குது. வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி 6th to 10th வரைக்கும் இருக்க லைன் பை லைன் பிடிஎஃப் வாங்கிக்கோங்க. அடுத்து 16வது வினா, அவன் எப்போதும் உண்மையே டேஸ்? அவன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு சரியான விடை. உரைக்கின்றான். இக்கு வரும் இந்த ரை. அடுத்து 17வது வினா, ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆழக்கடல் என்பதை பிரிக்கும் பொழுது ஆழம் கூட்டல் கடல் என்று பிரியும். லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 18வது வினா, விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? விண்வெளி என்பது விண்வெளி என்பது விண் கூட்டல் வெளி என்று பிரியும். செகண்ட் ஆப்ஷன் விண் கூட்டல் வெளி. அடுத்து 19வது வினா, நீலம் கூட்டல் வான் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது? நீலவான். இம் அப்படிங்கிறது கெட்டு நீலவான் அப்படின்னு சொல்லி சேர்த்து எழுதப்படும். நீலவான். அடுத்து 20வது வினா, இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது? இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாதியங்கும். இல்லாதியங்கும். தேர்ட் ஆப்ஷன் இல்லாதியங்கும். அடுத்து 21வது வினா,
ரோபோ என்ற சொல்லுக்கு டேஸ் என்று பொருள். ரோபோ என்றால் அடிமை என்பது பொருள். செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 22வது வினா, நுட்பமாக சிந்தித்து அறிவது டேஸ். நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 23வது வினா, தானே இயங்கும் இயந்திரம். தானே இயங்கும் இயந்திரத்தின் பெயர் தானியங்கி. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 24வது வினா, எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். எளிது என்றால் அதன் எதிர்ச்சொல் அரிது, எளிமையாக கிடைக்கிறது. அதுவே அரிது அப்படின்னா கஷ்டப்பட்டு கிடைக்கிறது. அடுத்து 25வது வினா, நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். நீக்குதல் அப்படின்னா ஒன்றிலிருந்து விலக்கிறது. அதுவே அதுக்கு எதிர்ச்சொல் அப்படின்னு பார்த்தோன்னா சேர்க்கிறது, சேர்த்தல். அடுத்து 26வது வினா, சோபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு. சோபியா என்ற ரோபோவுக்கு முதலில் சவுதி அரேபியா தான் குடியுரிமை வழங்கியிருக்கும். இதுவே சவுதி அரேபியா முதலில் குடியுரிமை வழங்கிய ரோபோவின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சோபியா. அடுத்து 27வது வினா, எலும்பும் தசையும் இல்லாது இயங்குபவன் டேஸ் மனிதன். எலும்பும் தசையும் இல்லாது இயங்குபவன் எந்திர மனிதன். லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 28வது வினா, வானில் பறக்க வேண்டும் என்பது யாருடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருந்தது? அப்துல் கலாம் அவர்களோட வாழ்க்கையின் குறிக்கோள் தான் வானில் பறக்க வேண்டும் அப்படிங்கிறது. அடுத்து 29வது வினா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த தமிழ் நூல் எது? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த தமிழ் நூல் திருக்குறள். அடுத்து 30வது வினா, விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை எழுதியவர் யார்? விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை எழுதியவர் லிலியன் வாட்சன். செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 31வது வினா, வெற்றியை அடைய எத்தனை வழிகள் உள்ளதாக ஏபிஜே அப்துல் கலாம் கூறினார்? வெற்றியை அடைவதற்காக 2 வழிகள் உள்ளது என்று ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கூறியிருப்பார். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 32வது வினா, அறிவு அச்சம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் என்னும் திருக்குறள் யாருடைய வாழ்க்கைக்கு வழி சேர்த்தது? ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோட வாழ்க்கைக்கு. இதுவே எப்படி கேட்கலாம்னா, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கைக்கு வலு சேர்த்த திருக்குறள் எது அப்படின்னு கேட்பாங்க. அறிவு அச்சம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் என்ற குறள். அடுத்து 33வது வினா, உலகின் முதல் விஞ்ஞானியாக அப்துல் கலாம் கூறுவது? இளைஞர்கள் அப்துல் கலாம் உலகின் முதல் விஞ்ஞானிகளாக குழந்தைகளை தான் சொல்லியிருப்பாரு, குழந்தைகள். செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 34வது வினா, தேசிய அறிவியல் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? தேசிய அறிவியல் தினம் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 28ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. பிப்ரவரி 28. லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 35வது வினா, சர் ராமன் தனது கண்டுபிடிப்பை வெளியிட்ட நாள். சர் ராமன் தனது கண்டுபிடிப்பை பிப்ரவரி 28ஆம் தேதி வெளியிட்டிருப்பாரு. இந்த நாளை தான் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய அறிவியல் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்து 36வது வினா, ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி எது? ராமன் அவர்களுக்கு கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சி அளிக்கிறது அப்படிங்கிற கேள்விதான் நோபல் பரிசை பெற்று கொடுத்திருக்கும். அடுத்து 37வது வினா, காரல் கபக் என்பவர் டேஸ் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் ஆவார். காரல் கபக் என்பவர் செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் ஆவார். அடுத்து 38வது வினா, 1997 டேஸ் போட்டியில் கேரி காஸ்பரோவ் என்பவருடன் டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினி போட்டியிட்டது. 1997வது வருடம் சதுரங்க போட்டி கேரம் போர்டில் தான் பார்த்தோன்னா கேரி காஸ்பரோவ் அப்படிங்கிறவரோட டீப் ப்ளூ அப்படிங்கிற மீத்திறன் கணினி போட்டியிட்டு இருக்கும். அடுத்து 39வது வினா, புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோபியா என்ற ரோபோவிற்கு வழங்கியவர் யார்? சோபியா அப்படிங்கிறது தான் சவுதி அரேபியாவில் முதல் குடியுரிமை பெற்ற ரோபோ. இந்த ரோபோவிற்காக ஐநா சபை புதுமைகளின் வெற்றியாளர் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியிருக்கும். ஐநா சபை புதுமைகளின் வெற்றியாளர் அப்படிங்கிற பட்டம். அடுத்து 40வது வினா, 100 ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எத்தனை சிறப்புகளை பெற்றிருக்கும் என அப்துல் கலாம் நம்பினார்? 100 ஆண்டுகளுக்கு பிறகு நம் இந்தியா 3 சிறப்புகளை பெற்றிருக்கும் என அப்துல் கலாம் நம்பியிருப்பார். ஓகே, இதோட பார்த்தீங்க அப்படின்னா 40 வினாக்களும் அதற்கான விடைகளும் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் மீதி இருக்க 40 வினாக்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.